பாருங்கள், கீரை பொறுக்கிட்டுருக்கேன். இது பேர் தொயக்கீரை, தொயிலுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து மணல் கீரை. இது பல கீரையெல்லாம் கலந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மணல் கீரை. இது பேர். நிறைய பொறுக்கியிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு கீரை இருக்குது. பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், பெரிய கீரையாக இருக்குது. பூவும் பூத்துருச்சு. பாருங்கள், இங்கே இருக்குது. தொயில்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், சிறுகீரையும் பொரிச்சிக்கலாம். பல கீரை போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சிறுகீரைங்க இது. கிராம சைடெல்லாம் நிறைய வந்து கீரை வகைகளெல்லாம் நிறைய இருக்கும். காடு ஓட்டி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா வெள்ளாமை செய்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பூண்டுங்கள்லாம் முளைச்சிட்ருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து கீரைங்கெல்லாம் முளைச்சிட்ருக்கோம். நாம் அதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், தொயில் இங்கே இருக்குது பாருங்கள், தொயில் கீரை. இது வந்து சிறுகீரை. நம்ம இதுக்கெல்லாம் உரம் போடுறதில்ல, ஒன்றுமே கிடையாது, அதுவாக வந்திருக்கு. நாளைக்கு எங்கள் வீட்டில் கீரை பருப்பு தயிர். நான் கீரையும் தயிரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் விதைச்சேங்க. கொஞ்சம் மட்டும் நான் விதைச்சி விட்டேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சிறுகீரை விதைச்சி விட்டேன். பாருங்கள், ஒரு 10 விதையாட்டு போட்டு விட்டுருந்தேன். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வந்திருக்கு. இது பாருங்கள், இது லைன் கீரை. இது ஒரு நாளைக்கு தனியாகவே நம்ம செய்யலாம். பருப்புலேயும் போடலாம். இது வந்து தனியாகவே நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி நம்ம சுண்டை வச்சு சாப்பிட்லாம். பொரியல் பண்ணுவோன்னு சொல்லுவீங்கள்ல, அது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இது தனியாகவே பாருங்கள். இதுவே நிறையா இருக்குது. சிறுகீரையே இன்னும் பாருங்கள் பொரிக்காமல் நிறையா இருக்குது. அதனால் நம்ம இதை மட்டும் பொரிச்சிக்குவோம் இன்றைக்கி. ஓகேங்க, பாய்.